தமிழ் உறவுகளே வணக்கம். துயர் பகிர்வோம். ஒலிபரப்பாளர் ஜஸ்டின் தம்பிராஜா காலமானார். யாழ்ப்பாணம் சுண்டுக்குழியைச் சேர்ந்த பிரான்சில் வாழ்ந்து வந்த ஒலிபரப்பாளர் ஜஸ்டின் தம்பிராஜா 17/8/2026 அன்று பிரான்சில் காலமானார். இவர் காலம் சென்ற தம்பிராஜா குணமணி தம்பதியின் அன்பு மகனும், காலம் சென்ற தர்மலிங்கம் திரவியமலர் தம்பதியின் பாசமிகு மருமகனும், தமயந்தியின் ஆருயிர் கணவரும், சரண், ஜெரோன், ஸ்டெஃபான் ஆகியோரின் ஆருயிர் தந்தையும், காலம் சென்றவர்களான ராஜேஸ்வரி, பத்மராஜா, புவனேந்திர ராஜா மற்றும் புவனா, பிமலா, கமலா ஆகியோரின் அன்பு சகோதரரும், காலம் சென்றவர்களான பெர்னால்ட், அலோசியஸ் மற்றும் தர்மபுத்திரி, தர்மதிலகம், தர்ம குணநாயகி, தர்மராணி, அபிராமி, வசந்தி, பிரபாகரன், யசோதா, ரோகிணி, வினோ, அன்டன் ஆகியோரின் பாசமிகு மைத்துனரும் ஆவார். அன்னாரின் திருவுடல் அஞ்சலி செலுத்துவதற்காக 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 22ஆம் தேதி சனிக்கிழமை, 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இலக்கம் 32 அவென்யூ ஜோம் மூலா 93 மொந்த்ரோய் என்ற முகவரியில் உள்ள மெசோன் ஃபுனேரரில் வைக்கப்பட்டிருக்கும். இந்த நாட்களில் மாத்திரமே அன்னாரின் திருவுடலை பார்க்க முடியும். இறுதி நாளன்று பார்க்க முடியாதவாறு பேழை மூடப்பட்டிருக்கும். இறுதி ஆராதனை, அடக்கம் என்பவை பற்றி நாளை அறிய தரப்படும். இவ்வறிவித்தலை உற்றார், உறவினர், நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். தகவல் குடும்பத்தினர். இனி பிரான்ஸ் செய்திகள். பிரான்ஸ் இணையவழி ஊடுருவல் தாக்குதல்களை எதிர்கொள்ள புதிய சிறப்பு பிரிவை உருவாக்குகிறது. பிரான்ஸ், ஜெர்மனி, பிரிட்டன், இத்தாலி ஆகிய 4 நாடுகளும் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் வெஸ்ட் பேங்க் E1 பகுதியில் புதிய இஸ்ரேலிய குடியேற்றங்களை அமைப்பதற்கான திட்டத்தை கடுமையாக கண்டித்துள்ளன. பிரான்சில் டெவ்னியோஸ் மருந்து திரும்ப பெறப்பட்டுள்ளது. பிரான்ஸ் சிறைகளுக்குள் தடை செய்யப்பட்ட பொருட்களை கொண்டு செல்ல ட்ரோன்கள் பயன்படுத்தப்படுவது வேகமாக அதிகரித்து வருகின்றது. பிரான்சில் லியானா விவகாரத்திற்கு பின்னர் 1500க்கும் மேற்பட்டோர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக ஜெரா தர்மனன் தெரிவித்துள்ளார். பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள். கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். அப்படியே பாருங்க, எல்லா ஜூஸும் இருக்கு. இவர் எல்லாத்துக்கும் மிக மிக அவசியமான ஒரிஜினல் பிரான்ஸ் 990 கொக்கா செரி, கொக்கா வனி, கொக்கா சீரோ. கொக்காவிலே ஒரு குடும்பம் இருக்குது. எப்பொழுதும் நாடுங்கள். பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவண பவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவண பவன். பிரெஞ்சு மொழி புதிய இலவச வகுப்புகள் வீட்டில் இருந்தே உங்கள் கைத்தொலைபேசி வழியாக கற்றுக்கொள்ளலாம். பதிவிட உரிமை, குடியுரிமை பெறுவதற்கு வரையான வகுப்புகள் எப்பொழுதும் இணைந்து ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். தமிழாலயம் 51 அவென்யூ போல் வயோ குத்தூரியே லா குர்னோவ். வாட்ஸ்அப் 0033 651 42 0993.
கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாட நிப்பேன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான விரத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பீங்க. மாத்தி எவ்வளோ ஆகும்? கார் வேண்டது அப்படியே கிடக்கும். இங்கே இந்த கராச்சியில் எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு, பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தெரி கேட்டிங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்தோ 93 120 லா குர்னாஃப். தங்க நகைகளில் மூக்குத்தி இப்பொழுது தனி இடம் வகிக்கிறது. இளம் மங்கையர்கள் இப்பொழுது விரும்பி அணிவது மூக்குத்தி. லா சப்பல் ரேகனின் லலிதா ஜுவல்லரி நிறுவனத்தினர் விதம் விதமான மூக்குத்திகளை உங்களுக்கு மிக குறைந்த விலையில் வழங்குகிறார்கள். மூக்கில் துளையிடவும் மூக்குத்திகள் தெரிவு செய்யவும் ரேகனின் லலிதா ஜுவல்லரி, பாரிஸ். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. பிரான்ஸ் இணையவழி ஊடுருவல் தாக்குதல்களை எதிர்கொள்ள புதிய சிறப்பு பிரிவை உருவாக்கி வருகிறது. பிரான்ஸ் பிரதமர் செபஸ்டியன் லூகோர்னு அரசின் இணையதளங்கள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைப்புகள் மீது தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற இணையவழி ஊடுருவல் தாக்குதல்களை எதிர்கொள்வதற்காக புதிய சிறப்பு பிரிவொன்றை உருவாக்க உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். சமீபத்தில் பிரான்ஸ் வரித்துறையான டேஷே FEP மீது நடத்தப்பட்ட மிகப்பெரிய இணையவழி ஊடுருவல் தாக்குதலில் சுமார் 6,78,000 தனிநபர்கள் நிறுவனங்களின் தரவுகள் பாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீவிரமான இணையவழி ஊடுருவல் தாக்குதல் ஏற்பட்டால் விரைவாக சம்பவ இடத்தில் செயல்படுதல், அத்துடன் அரசின் முக்கியமான தகவல் அமைப்புகளை மிகவும் சிறப்பான முறையில் பாதுகாத்தல், தாக்குதல்களின் மூலத்தை கண்டறிந்து அவற்றை எதிர்கொள்ளுதல், அமைச்சகங்கள் மற்றும் அரசு நிறுவனங்களுக்கு அவசர உதவியை வழங்குதல் என இந்த புதிய அணியை ANSSI Agence Nationale de la Sécurité des Systèmes d'Information அதிகாரிகளை கொண்டு அமைக்க பிரதமர் லூகோர்னு உத்தரவிட்டுள்ளார். ANSSI ஏற்கனவே இதுபோன்ற பணிகளை மேற்கொண்டு வருகின்றது. 2025 ஆண்டில் மாத்திரம் அரசு நிறுவனங்கள் மீது நிகழ்த்தப்பட்ட இணையவழி ஊடுருவல் தாக்குதல்களுக்கு ANSSI 300க்கும் மேற்பட்ட முறை தலையிட்டு உதவியுள்ளது. எனவே புதிய பிரிவு உண்மையில் புதிய திறனை உருவாக்குமா அல்லது ஏற்கனவே உள்ள அமைப்பை மறுசீரமைப்பதா என்பது விவாதமாகியுள்ளது. பிரான்ஸ் அரசு இணையவழி ஊடுருவலை தடுத்து பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்காக ஏற்கனவே ஒதுக்கப்பட்டுள்ள 200 மில்லியனை விரைவாக பயன்படுத்தவும் நடவடிக்கை எடுத்துள்ளது. பிரான்ஸ், ஜெர்மனி, பிரிட்டன், இத்தாலி ஆகிய 4 நாடுகளும் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் வெஸ்ட் பேங்க் E1 பகுதியில் புதிய இஸ்ரேலிய குடியேற்றங்களை அமைப்பதற்கான திட்டத்தை கடுமையாக கண்டித்துள்ளன. E1 பகுதி கிழக்கு ஜெருசலேமுக்கும் இஸ்ரேலிய குடியேற்றமான மாயல் அடுமிம் பகுதிக்கும் இடையில் அமைந்துள்ள சுமார் 12 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுடைய முக்கியமான நிலப்பகுதியாகும். இங்கு குடியேற்றங்கள் விரிவுபடுத்தப்படுவது மேற்கு கரையை புவியியல் ரீதியாக பிரித்து எதிர்காலத்தில் தொடர்ச்சியான பலஸ்தீனிய அரசை உருவாக்குவதற்கு மிகப்பெரிய தடையாக இருக்கும் என்று விமர்சகர்கள் தெரிவிக்கின்றார்கள். இஸ்ரேல் அரசு E1 குடியேற்ற திட்டத்தின் கீழ் கட்டுமான பணிகளுக்கான குத்தகை ஒப்பந்த கோரல்கள் முன்மொழிவுகள் வெளியிட முடிவு செய்திருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று அந்த நாடுகள் தெரிவித்திருக்கின்றன. திட்டத்தை உடனடியாக திரும்ப பெறவும் மேற்கு கரையில் குடியேற்றங்களை விரிவுபடுத்துவதை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்தவும் அவை வலியுறுத்தியுள்ளன. மேலும்
மேற்கு கரையில் தற்பொழுது குடியேற்றக்காரர்களால் பலஸ்தீனியர்களுக்கு எதிரான வன்முறை அதிகரித்து இருப்பதுடன் பலஸ்தீனிய பொருளாதாரத்திற்கும் கடுமையான கட்டுப்பாடுகள் உள்ள நிலையில் இந்த முடிவானது மிகவும் கவலைக்குரியது என்று குறிப்பிட்ட 4 நாடுகளும் தெரிவித்திருக்கின்றன. பிரிட்டன் நாட்டின் வெளியுறவு அமைச்சர் மிலிபேண்ட் இந்த ஈவன் திட்டத்துடன் தொடர்புடைய நபர்களுக்கு எதிராக குறிவைத்த தடைகள் தயாரிக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார். இஸ்ரேல் தனது திட்டத்தை நிறுத்தி வெளியிடப்பட்ட குத்தகை ஒப்பந்த கோரல்களை திரும்பப் பெற வேண்டும் என்று பிரிட்டன் வலியுறுத்தி வருகின்றது. ஈவன் பகுதியில் பெரிய அளவில் குடியேற்றங்கள் உருவாக்கப்பட்டால் கிழக்கு ஜெருசலேம் மற்றும் மேற்கு கரையின் வடக்கு தெற்கு பகுதிகளுக்கு இடையிலான தொடர்பு பாதிக்கப்படலாம். இதனால் எதிர்காலத்தில் 2 நாடுகள் தீர்வு 2 ஸ்டேட் சொல்யூஷன் அடிப்படையில் பலஸ்தீனிய நாடு உருவாகும் வாய்ப்பு மேலும் சிக்கலாகும் என்பது பிரான்ஸ் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளின் முக்கிய கவலையாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. வாழ்க்கை, வதிவிடம், வாகனம் இம்மூன்றுக்கும் காப்புறுதி அவசியம். ஆனால் கட்டாயம் வீட்டுக்கும் வாகனத்துக்கும் கட்டாயம். நீங்கள் ஒரு வீடோ இல்லாட்டி ஒரு வாகனம் வச்சுக்கக்குள்ள நீங்கள் கட்டாயமாக இன்சூரன்ஸ் போட்டுத்தான் ஆகணும். உங்களுக்கு என்னென்ன கேரண்டி தேவை என்று ஆலோசனை கேட்டால் நாங்கள் உங்களுக்கு தேவையானதை போட்டு தருவோம். கார்தினோ, காதுலிஸ் இந்த 2 பிரதான ரயில் நிலையங்களுக்கும் இடையில் அமைந்திருக்கின்றது ஸ்மார்ட் அஷ்யூ. 1000 യൂറോക്ക് எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசேட தங்கப்பரிசு. இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள். 4 தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம். வாருங்கள், உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்து மகிழுங்கள். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். லண்டன் வாழ் விநாயக பக்தர்களே, ஆகஸ்ட் 30ஆம் தேதி நடைபெறும் பாரிஸ் லா ஷபெல் ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் தேர் திருவிழாவை தரிசிக்க கௌரி ட்ரஸ்ட் சிறந்த வாய்ப்பை வழங்குகின்றனர். ஆகஸ்ட் 29ஆம் தேதி லண்டனில் இருந்து புறப்பட்டு 30ஆம் தேதி திரும்புதல். போக்குவரத்து, தங்குமிடம், உணவு யாவும் உள்ளடங்கலாக 185 பவுண்ட்ஸ் மாத்திரமே. ஈஃபில் டவர் உட்பட சைட் சீயிங். சொகுசு பேருந்தில் உங்கள் இருக்கைகளுக்கு முந்துங்கள். 07953375803. பாரிஸ் லா ஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66, ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபெல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான, ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தினோட் ரயில் நிலையம் முன்பாக. கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரான்சில் டெவினியோஸ் மருந்து திரும்ப பெறப்பட்டுள்ளது. அரிய தன்னைத்தானே தாக்கும் இரத்த குழாய் அழற்சியுடன் மூக்கு, சைனஸ், நுரையீரல், சிறுநீரகம் போன்ற உறுப்புகளை பாதிக்கக்கூடிய அரிய நோய், முக்கியமாக சிறிய இரத்த குழாய்களை பாதித்து குறிப்பாக சிறுநீரகம் மற்றும் நுரையீரலை பாதிக்கக்கூடிய அரிய நோய். இதற்கு பயன்படுத்தப்பட்ட டெஃப்னியோஸ் 10 மில்லிகிராம் மருந்து பிரான்சில் தற்பொழுது பரிந்துரைக்கவும் மருந்தகங்களில் வழங்கவும் தடை செய்யப்பட்டுள்ளது. மருந்தின் முக்கிய மருத்துவ ஆய்வில் பயன்படுத்தப்பட்ட தரவுகளின் நம்பகத்தன்மை குறித்து தீவிர சந்தேகங்கள் எழுந்துள்ளன. மருந்துடன் தொடர்புடைய கடுமையான கல்லீரல் பாதிப்புகள் மற்றும் வெளிநாடுகளில் பதிவான உயிரிழப்புகள் குறித்து பாதுகாப்பு கவலைகள் ஏற்பட்டுள்ளன. ஜப்பானில் சுமார் 20 உயிரிழப்புகள் குறித்து தகவல் வெளிவந்துள்ளது. இதன் அடிப்படையில் ஐரோப்பிய மருந்துகள் முகாமை EMA ஜூன் 2026 முதல் இந்த மருந்தை சந்தைகளில் இருந்து
திரும்பப் பெறுவதற்கு உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. பிரான்சில் 19 ஆகஸ்ட் 2026 முதல் கிடங்குகள் மருந்தகங்களில் இருந்த அனைத்து டெவ்னியோஸ் தொகுதிகளும் திரும்பப் பெறும் நடவடிக்கையை தொடங்கியுள்ளது. பிரான்சில் சுமார் 600 நோயாளிகள் இந்த மருந்தை பயன்படுத்தி வருவதாக அன்சீம் தெரிவித்துள்ளது. டெவ்னியோஸ் எடுத்து வரும் நோயாளிகள் தாங்களாகவே மருந்தை திடீரென நிறுத்தக்கூடாது. மாற்று சிகிச்சையை மருத்துவருடன் விரைவாக திட்டமிட வேண்டும். திடீர் நிறுத்தம் அடிப்படை நோயை மோசமாக்கக்கூடும் என்று பிரான்ஸ் மருந்து பாதுகாப்பு அமைப்பான அன்சீம் எச்சரித்துள்ளது. பிரான்ஸ் சிறைகளுக்குள் தடை செய்யப்பட்ட பொருட்களை கொண்டு செல்ல ட்ரோன்கள் பயன்படுத்தப்படுவது இப்பொழுது வேகமாக அதிகரித்து வருகின்றது. போதைப் பொருட்கள், மொபைல் தொலைபேசிகள், சிம் அட்டைகள், சிகரெட்டுகள், மதுபானங்கள் போன்றவற்றை ட்ரோன்கள் மூலம் சிறைக்குள் வீசப்படுகின்றன. வில்ஃப்ரான்சோ சாவோனில் 2 மாதங்களில் 1826 விநியோகங்கள் நடைபெற்றுள்ளன. ருவா மாவட்டத்தில் உள்ள வில்ஃப்ரான்சோ சாவோன் தடுப்பு சிறையில் நிலைமை மிகவும் தீவிரமாகியுள்ளது. முதலில் 25 நாட்களில் 880 ட்ரோன் விநியோகங்கள் கண்டறியப்பட்டன. சிறைக்கு அருகில் 2 ட்ரோன் புறப்படும் இடங்கள் அடையாளம் காணப்பட்டன. ஆகஸ்ட் 4 அன்று நடத்தப்பட்ட பெரிய காவல்துறை நடவடிக்கையில் 5 பேர் கைது செய்யப்பட்டார்கள். அவர்களில் 3 பேர் பொருட்களை விநியோகித்துக் கொண்டிருந்த பொழுதே பிடிக்கப்பட்டனர். 500 கிராம் கஞ்சா, 10 பெட்டிகள் சிகரெட்டுகள், 6000 யூரோ பணம், ஒரு வாகனம் மற்றும் பயன்படுத்தப்பட்ட ட்ரோன் ஆகியவை கைப்பற்றப்பட்டன. ட்ரோனில் சேமிக்கப்பட்டிருந்த டிஜிட்டல் தரவுகளை ஆய்வு செய்த பொழுது அதிர்ச்சியூட்டும் அளவு நடவடிக்கைகள் வெளிச்சத்திற்கு வந்திருக்கின்றன. 2 மாதங்களுக்குள் 1826 முறை ட்ரோன் மூலம் பொருட்கள் சிறைக்குள் கொண்டு செல்லப்பட்டிருக்கலாம் என விசாரணையாளர்கள் மதிப்பிட்டிருக்கின்றார்கள். இதன் மூலம் 30 கிலோவுக்கும் அதிகமான போதைப் பொருட்கள் சிறைக்குள் சென்றிருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. இது தனிநபர்கள் மேற்கொள்ளும் சீரற்ற கடத்தல் அல்ல என்பது விசாரணையில் இருந்து தெரிய வந்துள்ளது. ஒவ்வொருவருக்கும் தனித்தனி பொறுப்புகள் இருந்ததாகவும் கூறப்படுகின்றது. வாடிக்கையாளர்களிடம் இருந்து ஓர்டர்கள் பெறுதல், பொருட்களை தயாரித்தல், ட்ரோன் மூலம் எடுத்துச் செல்லுதல், சிறைக்குள் பொருட்களை வீசுதல் என ஒரு திட்டமிட்ட வலையமைப்பாக இது செயல்படுத்தப்பட்டுள்ளது. ஸ்ட்ராஸ்போர்க்கிலும் புதிய பிரச்சனை எழுந்துள்ளது. பிரச்சனை சிறைக்குள் மட்டுமல்ல, ஸ்ட்ராஸ்போர்க் பகுதியில் ட்ரோன் பரப்புகள் தற்பொழுது மீட்பு உலங்கு வானூர்திகளின் நடவடிக்கைகளையும் பாதிக்க தொடங்கியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனால் ட்ரோன் கடத்தல் என்பது சிறை நிர்வாகத்தின் பிரச்சனையாக மாத்திரம் இல்லாமல் பொது பாதுகாப்புக்கும் தற்பொழுது அச்சுறுத்தலாக மாறி வருகின்றது. இந்த சம்பவங்கள் பிரான்ஸ் சிறைகளில் ட்ரோன் பயன்படுத்தி கடத்தல் தொழில் மயமாகவும் ஒழுங்கமைக்கப்பட்டதாகவும் மாறி வருவதை காட்டுகின்றன. சிறைச்சாலையின் சுவரை தாண்டி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ட்ரோன் மூலம் மேலிருந்து பொருட்களை வீசுவது புதிய கடத்தல் முறையாக மாறியிருக்கின்றது. பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் தமிழர் திருவிழாவை முன்னிட்டு 2 யூரோ நல் வாய்ப்பு சீட்டெழுப்பை நடத்துகின்றனர். இலங்கை சென்று திரும்ப 1000 யூரோ பெறுமதியான விமான பயணச்சீட்டை பரிசாக வழங்குகிறார்கள். நல் வாய்ப்பு சீட்டின் மூலம் கிடைக்கும் நிதி யாழ்ப்பாணம் கோண்டாவில் சிவபூமி மாற்றுத்திறனாளிகள் பாடசாலைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது என்பதை கிங்ஸ் டிராவல்ஸ் நிறுவனத்தினர் அறியத் தருகின்றார்கள். 2 யூரோவுடன் இலங்கை சென்று திரும்ப விமான பயணச்சீட்டு. விரையுங்கள் கிங்ஸ் டிராவல்ஸ். உலகின் 14 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள், பழங்கள், தானிய வகைகள் மற்றும் 300க்கும் அதிகமான நந்திமார் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் எம்மிடம் பெற்றுக் கொள்ளலாம். VSCO கேஷ் அண்ட் கேரி என்றும் உங்களுடன். பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் SP ராஜு ஜுவல்லரி. 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ் 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல்.
உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தினோ முன்பாக. பயணம் பயணம் பயணம். பாரிஸில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். பிரான்சில் லியானா விவகாரத்திற்கு பின்னர் 1500க்கும் மேற்பட்டோர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக ஜெரா தர்மனன் தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் நீதித்துறை அமைச்சர் ஜெரா தர்மனன் வெளியிட்டுள்ள புதிய தகவலின்படி லியானா வழக்குக்கு பின்னர் தொடங்கப்பட்ட நாடு தழுவிய மறு சீரமைப்பின் விளைவாக ஜூன் 8 முதல் 1500க்கும் மேற்பட்டோர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த நடவடிக்கை குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறை தொடர்பாக பழைய முறைப்பாடுகள் மற்றும் வழக்குகளை மீண்டும் ஆய்வு செய்ததற்காக தொடங்கப்பட்டது. 1500க்கும் மேற்பட்டோர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். சுமார் 2100 நீதித்துறை விசாரணைகள் தற்பொழுது தொடங்கப்பட்டுள்ளன. இந்த கணக்குகள் ஜூன் 8 முதல் கணக்கிடப்பட்டவை என கூறப்படுகின்றது. குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறை தொடர்பான புகார்களை நாடு முழுவதும் மீளாய்வு செய்வதே இந்த நடவடிக்கையின் நோக்கமாக அமைந்துள்ளது. ஜூலை 28 அன்று வெளியிடப்பட்ட அதிகாரப்பூர்வ தகவலில் 924 பேர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்ததாகவும் 1753 நீதித்துறை விசாரணைகள் தொடங்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது வழக்கமான காலகட்டத்துடன் ஒப்பிடும் பொழுது சிறைவாசிகளின் எண்ணிக்கையில் 134% அதிகரிப்பையும் நீதித்துறை விசாரணைகளில் 271% அதிகரிப்பையும் காட்டுகிறது. 11 வயது சிறுமியான லியானா காணாமல் போய் பின்னர் உயிரிழந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் பிரான்ஸ் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. அதன் பின்னர் குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறை தொடர்பாக காவல்துறை மற்றும் நீதித்துறைக்கு ஏற்கனவே அளிக்கப்பட்டிருந்த பல்லாயிரக்கணக்கான முறைப்பாடுகள் மீண்டும் ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்று தர்மனன் உத்தரவிட்டிருந்தார். ஜூலை மாதத்தில் சுமார் 88,000 முறைப்பாடுகள் மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டியிருந்ததாக அறிவிக்கப்பட்டது. அவற்றில் சுமார் 1000 வழக்குகள் முன்னுரிமை வழக்குகளாக அடையாளம் காணப்பட்டன. இதில் 1500 பேர் அனைவரும் குற்றவாளிகள் என இறுதியாக தீர்ப்பளிக்கப்பட்டு விட்டார்கள் என்று பொருள் அல்ல. அவர்கள் மீது நீதித்துறையால் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு சிலர் தடுப்பு காவல் சிறைவாசத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கலாம். ஒவ்வொரு வழக்கும் நீதிமன்ற விசாரணை மற்றும் சட்ட நடைமுறைக்கு உட்பட்டதே ஆகும். லியானா வழக்கு பிரான்ஸ் நீதித்துறையில் குழந்தைகள் மீதான பாலியல் குற்றங்கள் தொடர்பான பழைய முறைப்பாடுகளை மீண்டும் ஆய்வு செய்யும் மிகப்பெரிய நடவடிக்கைக்கு வழிவகுத்திருக்கின்றது. பாரிஸில் இருந்து இலங்கையில் இருக்கும் உங்கள் உறவுகளுக்கு பொதிகள் அனுப்பி வைக்க மிக குறைந்த கட்டணத்தில் சேவை வழங்குகின்றார்கள் டயான் கார்கோ. உங்கள் பொதிகளை, பார்சல்களை பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் ஒப்படைக்கலாம். தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உறுதிப்படுத்திவிட்டு உங்கள் பொதிகளை எடுத்துச் செல்லுங்கள். டயான் கார்கோ. பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோவில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோவ். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட JB போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். JB போட்டோ பாலா. 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட் போசனியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான்.